அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, ஔவையின் ஆத்திச்சூடி. அரவம் ஆடேல் பாம்புடன் விளையாடாதே. அரவம் என்றால் பாம்பு, அதனால பாம்போடு விளையாடாதே என்று ஔவை சொல்லுகிறார். ஏன்னா அது விஷம், எந்த நேரம் என்ன பண்ணுன்னு நமக்கு தெரியாது. அதே போல துரோகிகளோடு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. எதிரிகளை பற்றி கவலைப்பட வேணாம். துரோகிகள் உங்களோடு தான் இருப்பார்கள். அவர்களை இனம் கண்டு ஒதுங்கி வாழுங்கள். நல்லது. அடுத்ததாக ஹோமியோபதி இல்லை, நம்ம ஜென்ராலிட்டிக்ஸ் டாப்பிக்கில் லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், நம் உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து குறைந்து போனால், இழந்து போனால் என்ன ஏற்படும்னா டீஹைட்ரேஷன், உடம்பு வறட்சி ஏற்பட்டுவிடும். இந்த லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் எப்படி ஏற்படும் அப்படின்னா, அதிகமான வியர்த்து கொட்டுதல், நல்ல காற்றோட்டம் இல்லாத அதிக வெயில் இருக்கக்கூடிய பகுதியில் போனீங்கன்னா உங்களுக்கு அது வேர்த்து எல்லாம் கொட்டி ரொம்ப உடலே தொப்பையாக நனைஞ்சு போயிடும். இது லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்க்கு ஒரு காரணம். அடுத்து வயிற்றுப்போக்கு, சேராததை சாப்பிட்டா குடல் குடலாக போயிட்டே இருக்கும். இந்த டயோரியா, காலராலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதற்கு அடுத்து வாந்தி எடுக்கும் பொழுதும் நீர்ச்சத்து குறைஞ்சி போயிடும். அப்புறம் நீர் பற்றாக்குறை, தண்ணி குடிக்காமையே விடுறது, மறந்து போயிடும், அது நீர் பற்றாக்குறை. அடுத்து இரத்தப்போக்கு, ஆக்சிடென்ட் ஆகி யாரும் கவனிக்காமல் விட்டாங்கன்னா ரத்தம் அது பாட்டுக்கு போய் ரொம்ப வீக் ஆயிரும். அடுத்து விந்து, எக்ஸஸான செக்ஷுவல் யூசஸால விந்தணுக்கள் அதிகப்படியாக வெளியேறி அவங்க ரொம்ப வீக் ஆயிடுவாங்க, டீஹைட்ரேட்டட் ஆயிடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல நீங்கள் பாதிப்படைந்து உங்களுக்கு அந்த பழைய நிலை, பழைய மாதிரி என்னால் இயங்க முடியல சார், உடம்பு எவ்வளோ வேலை செஞ்சேன்னு தெரியுமா, எவ்வளோ சக்தி இருந்துன்னு தெரியுமா, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் யாராவது இருந்தீர்களே ஆனால் கவலையப்படாதீங்க. உடனடியாக 9176380403 எண்ணிற்கு அழைத்து சர்வம் ஹெல்த் கேரை தொடர்பு கொள்ளுங்கள். இதற்கான பிரச்சனைகளுக்கு அற்புதமான ஹோமியோபதி மருந்துகளை உங்களுக்கு அனுப்பி கொடுத்து உங்களை பழைய எனர்ஜியோடு, சக்தியோடு உங்களை வாழ வைப்பார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறோம். நன்றி, வணக்கம்.